வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதிபியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் அன்ஹா அப்துல்லா. செய்திகளை வாசிக்கும் நான் ஹனா ரம்ஜான். விரிவான செய்திகளுக்குள் நுழைய முன்பதாக முதலில் இன்றைய நாளைக்கான தலைப்புச் செய்திகள். மாணவ தலைவர் தெரிவிற்காக ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மதிப்பெண் அட்டவணை ஒப்படைக்கும் இறுதி திகதி பற்றிய அறிவிப்பு. 2025 கல்வியாண்டிற்கான 2ஆம் தவணை பரீட்சைகள் விரைவில். நடைபெறவிருக்கும் ஆங்கில மொழி தின போட்டிகள். அரசாங்கத்தினால் எமது பாடசாலைக்கு வழங்கப்பட்ட நிதியுதவி. சமூக விஞ்ஞான போட்டியில் வெற்றியீட்டிய எமது பாடசாலை மாணவர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். 2025 கல்வியாண்டிற்கான புதிய மாணவ தலைவர்களை தேர்வு செய்வதற்கான 2ஆம் கட்ட தெரிவுக்காக ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மதிப்பெண் அட்டவணைகளை நாளை தினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி ஒழுக்காற்றுக்குழு செயலாளர் திருமதி சிஃபாயா ஆசிரியரிடம் நாளை ஒப்படைக்குமாறு பாடசாலை ஒழுக்காற்றுக்குழு கேட்டுக்கொள்கின்றது. 2025 கல்வியாண்டிற்கான 2ஆம் தவணை பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் உயர்தர மாணவர்களுக்கான பரீட்சை இம்மாதம் 23ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. தரம் 10 மற்றும் 11ஆம் தர மாணவர்களுக்கான பரீட்சை ஆகஸ்ட் 6ஆம் திகதியும், தரம் 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கான பரீட்சை ஆகஸ்ட் 12ஆம் திகதியும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். எதிர்வரும் சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி ஆங்கில மொழி தின போட்டிகள் ரவிசங்கர் தேசிய பாடசாலையில் நடைபெற உள்ளன. இதில் எமது பாடசாலையை சேர்ந்த மாணவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இப்போட்டியில் சிறப்பான முறையில் பங்கு கொண்டு வெற்றி வாகை சூடி திரும்ப வேண்டும் என பாடசாலை நிர்வாகம் பிரார்த்தித்துக் கொள்கின்றது. எமது பாடசாலையின் நீண்ட நாள் குறைபாடாக காணப்பட்ட கட்டிடங்களை திருத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 80 லட்சம் ரூபாய்கள் சபரகமு மாகாண திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இப்பாரிய செயற்திட்டத்தினை மேற்கொண்டு நடாத்தி தந்த அதிபர் உட்பட பிரதேச சபை உறுப்பினரும் முன்னாள் அபிவிருத்தி சங்க செயலாளருமான திரு மன்சூர் லரீப் அவர்களுக்கும் பாடசாலை நிர்வாகம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. இதற்கான வேலை திட்டங்களாக பின்வரும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. பாதிபியா மண்டப புனரமைப்புக்காக 49,50,000 ரூபாவும், ஓபிய மண்டப புனரமைப்புக்காக 29,73,000 ரூபாவும், மலசலகூடம் புனரமைப்புக்காக 5 லட்சம் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். வலயமட்ட சமூக விஞ்ஞான போட்டிகள் ஜூலை மாதம் 5ஆம் திகதி நடைபெற்று முடிந்த நிலையில் எமது பாடசாலையை சேர்ந்த மாணவர்களும் கலந்து கொண்டு பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அந்த வகையில் 1ஆம் இடத்தை தரம் 8ஐ சேர்ந்த MIM இல்ஹாமும், 2ஆம் இடத்தை தரம் 11ஐ சேர்ந்த MW அரிகம் மற்றும் தரம் 12ஐ சேர்ந்த MN ஆசாவும், 3ஆம் இடங்களை தரம் 10ஐ சேர்ந்த MJ ஷம்ரா மற்றும் தரம் 9ஐ சேர்ந்த MN அரிஃப் ஆகியோரும் பெற்றுக் கொண்டுள்ளனர். இம்மாணவர்களுக்கு எமது பாடசாலை நிர்வாகம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இப்போட்டி நிகழ்ச்சியின் அடுத்த கட்ட நிகழ்வாக மாகாண மட்ட போட்டிகள் எதிர்வரும் சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இத்துடன் இவ்வார செய்தி அறிக்கை யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள்.